வாரம்னா கெடாக்கறி விருந்தா? எங்க நான் சும்மா ஆளையே காணோம் அண்ணா. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கானா தெரியலண்ணா. மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் தூங்குறானோ? 12 மணி தான் டியூட்டி. ரசிதாவே காணோம். ரசிதா ஒர்க்குக்கு போயிடுச்சா தெரியல. டியூட்டி செகண்ட் ஷிஃப்ட். அப்போ வருவானே. நான் ஏந்திரிச்சிருக்க மாட்டான், தூங்கிட்டு இருந்திருப்பான் நினைக்கிறேன். நல்லா சார் தூங்கிட்டு இருப்பான். நைட்டை 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டாரா? பிரின்சஸ் டியூட்டி எந்த ஏரியா? நல்லா தூங்கிட்டு இருப்பார் சாரு. தூத்துக்குடி பக்கம் ஒட்டப்பிடாரம். ஓ, எம்ஆர்கே டெய்லி லைவ் வரீங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் கொலு வைப்பீங்களா சகோ? இல்லையே ப்ரோ. ஏன் ப்ரோ? வாழ்க்கை நினைச்சா ஒரு சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு இருக்கும் வீரமணி, இருக்கும். வாழ்க்கையை நினைச்சா சிரிப்பா இருக்கு. வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. உங்களுக்கு நினைச்சா சிரிப்பா இருக்கு. வீரமணியே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறார் பிரின்சஸ் அண்ணா. வீரமணி ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாரு. வீரமணி ப்ரோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. பிரவீன் வாங்க. குட் மார்னிங் பிரவீன். சாப்பிட்டியா கண்ணா? ஒரு லைக் போட்டு பேசு கண்ணா. ஒரே ஒரு லைக் போட்டு பேசு கண்ணா. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற அளவு நான் பெரிய ஆள் இல்லை. ஓகே ஓகே எம்ஆர்கே. ஓகே ஓகே ப்ரோ. பிரின்சஸ் அண்ணா பாவம், அவர் விட்டுருங்க. நம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் ராசி இருக்காதா? அட ஏங்க வீரமணி, ஜாயின் பண்ணதவங்க எல்லாம் பிளாக் பண்ணி விடுங்க. ஜாயின் பண்ணாதவங்கள. பிரின்சஸ் அண்ணா அதிரடி முடிவா இது? நம்ம வீரமணி ப்ரோ பார்த்தீங்களா, ராசி இருக்காதான் என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, ராசி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அந்த மந்த்துக்கு. ஜாயின் பண்ணுங்க, ராசி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ப்ரோ வந்து எம்ஆர்கே ப்ரோ வந்து அந்த அளவு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ப்ரோ வந்து முடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ராசி இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜாயின் பண்ணுங்க, 1 மாதம் ராசி இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் ராசி இல்லைன்னா எடுத்துக்கலாம். எப்படி வீரமணி?